இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பாவிகளை ரட்சிக்க வந்தார். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட காரியங்களை தான் அடிக்கடி காதில் கேட்டு இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்திருக்கிறார், சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க வந்திருக்கிறார் என்று மாத்திரம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது உண்மை. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார், சாத்தானுடைய செயல்களை அழிக்கவும் வந்தார். ஆனா இதோட முடிச்சிடுறாங்க. யோவான் ஸ்நானகன் ஒரு காரியத்தை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து 30 வயசுல ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக யோவானிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்று ஊழியம் செய்வதற்கு முன்பாக தன்னிடத்தில் மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க வந்த மக்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? வாசிங்களே, மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையிலே 2 காரியம் செய்கிறார். அவர் கையிலே தூற்றுக்கூடை உண்டு. அந்த தூற்றுக்கூடையை வைத்து பதரையும் கோதுமை மணிகளையும் தனித்தனியாய் பிரித்தெடுப்பார். சபைக்குள்ளேயே இருக்கிற மக்களை தன் கையில எடுப்பார். எடுத்து இது பதரா அல்லது கோதுமை மணியா அப்படின்னு பார்த்து வேறு பிரிப்பார். அதனாலதான் சில பேர் காரணமே இல்லாமல் சபை விட்டு போயிடுவாங்க, சபைக்கு வராதபடிக்கு நின்று போய் விடுவார்கள். தேவன் கையில் எடுத்து அது பதரா அல்லது கோதுமை மணியா என்று பார்த்து வேறு பிரிக்கும் பொழுது பதரை புறம்பே வைக்கிறார், கோதுமை மணிய களஞ்சியத்திலே சேர்க்கிறார். களஞ்சியம் என்பது பயன்படுகிற நிலை, களஞ்சியம் என்பது உயர்வான நிலை. யோசேப்பை தேவன் கோதுமை மணியாக பார்த்து களஞ்சியத்தில் சேர்த்தார், உயர்த்தினார். பார்வோன் மன்னன் கூட, எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட, அந்த எகிப்து தேசத்தை சுற்றில் இருக்கக்கூடிய தேசங்களில் இருக்கிற மக்கள் கூட யோசேப்பினிடத்தில் வந்து கோதுமை வாங்கினார்கள். அந்த அளவிற்கு யோசேப்பை தேவன் கோதுமை மணியாயிருந்த அந்த மனுஷனை உயர்த்தி வச்சிருந்தாரு, களஞ்சியத்தில் சேர்த்து வைத்திருந்தார். இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். தான் பிரித்து வைத்திருந்த கோதுமை மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கிறாரு. ஆனா இந்த பதர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பதர் இதை வந்து அவியாத அக்கினியிலே சுட்டரிக்கிறார். அவியாத அக்கினியில சுட்டரிக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நம்மளை தேவன் வேறு பிரிக்கிறார். நம்மளை தேவன் வேறு பிரிக்கும் பொழுது நாம் பதர் என்று அவர் அறிந்து விடக்கூடாது. நாம் கோதுமை மணி என்று தேவன் அறிந்து நம்மளை உயர்த்த வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, தேவன் நம்மளை பதர் என்று அறிந்து அவியாத அக்கினியில சுட்டரிச்சிடக்கூடாது. நம்மளை கோதுமை மணியாக தேவன் பார்த்து பயன்படுத்தணும்,
உயர்த்தி வைக்கணும், பிரயோஜனப்படுத்தணும். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பதர்னா என்னன்னு தெரியணும். பதர்னா என்னன்னு தெரியுமா? பதர்னா என்னன்னு தெரியுமா? நம்ம ஊரில் கோதுமையை பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக மக்காச்சோளத்தை எடுத்துக்கொள்வோம். மக்காச்சோளம் செடியில் ஒரு கதிராக இருக்கும், மூடப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த மக்காச்சோளத்துக்கு இடையில சில இது இருக்கும். இந்த மக்காச்சோளம் அறுக்கப்பட்டு ஒரு களத்திற்கு கொண்டு போகப்படும். வெறும் மக்காச்சோளம் மாத்திரம் இருக்காது, அதோடு சேர்ந்து பதர்களும் அதை மூடி இருக்கும். அதை களத்திற்கு கொண்டு வந்து நன்று அடிப்பாங்க, போர் அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பதர் அந்த விதைகளை விட்டு விலகும். இப்போ பதரும் அந்த மக்காச்சோளமும் கிடக்கும். இதை அப்படியே வச்சுருந்தா பயன்படுத்த முடியாது. உடனே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, காற்று அடிக்கிற திசையில் அதை அப்படியே மேலே தூக்கி அதை கீழே இறக்குவாங்க, கீழே போடுவாங்க. அப்போ காற்று அடிக்கிற திசையை நோக்கி அந்த பதரெல்லாம் பறந்து போயிடும். வெறும் அந்த மணிகள் மட்டும் கீழே விழுவும். அதை எடுத்து மூட்டையாக கட்டி பயன்பாடுக்கு கொண்டு போவாங்க. இந்த பதரெல்லாம் சுற்றிலும் கிடக்கும். காற்றடிக்கும் பொழுது பறக்கும், காற்றடிக்காத போது அப்படியே கிடக்கும். அது அப்படியே கிடந்தால் இந்த மணிகளுக்கும் ஆபத்து என்று சொல்லி உடனே அதை அக்கினியிலே சுட்டெரித்து விடுவார்கள். அது சுட்டெரிப்பதற்கு அது பயன்படும், அவ்வளவுதான், அதனுடைய காரியம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த மணிகள் களஞ்சியத்திற்கு கொண்டு போகப்படும், அது பயன்படுகிற நிலைக்கு கொண்டு போகும், அது உயர்த்தப்படுகிற நிலைக்கு கொண்டு போகப்படும். ஆவியானவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, நம்ம ஒரு நாளும் பதறா இராதபடிக்கு, சபைக்குள்ளே பதறா இராதபடிக்கு, களஞ்சியத்திலே மறுபடியும் சேர்க்கப்படுவதற்கு நாம் கோதுமை மணிகளாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய கரத்தில் தூற்றுக்கூடை உண்டு. அத களஞ்சியத்தில் ஆண்டவர் நன்றா விளக்குறாரு. அதுல பதற வேறு பிரிக்கிறாரு, மணிகளை வேறு பிரிக்கிறாரு. நீங்க மணிகளா இருந்தீங்கன்னா களஞ்சியம், நீங்க பதரா இருந்தீங்கன்னா அக்கினிக்கு இறை. அல்லேலூயா. நான் கோதுமை மணி அப்படி சொல்றவங்க உங்க கையை உயர்த்தி காமிங்களேன். நான் கோதுமை மணி. அப்ப எல்லாம் பதர் தானா? பதர்தா? நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். நான் கோதுமை மணி. ஒரு சில கைகள் உயர்ந்திருக்கிறது. நான் பதர் அப்படி சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஆமென். அதாவது நீங்க எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியல போல. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கோதுமை பதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வேத வசனங்கள் மூலமா நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்க, நீங்க எது என்று அறிந்து கொள்ளுங்க. நீங்க கோதுமை மணிகளா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க, கர்த்தர் நல்லா துதிங்க. இன்னும் கர்த்தருடைய கருத்துக்குள்ளே கோதுமை மணியாக இருப்பதற்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஒருவேளை நீ கோதுமை மணியா இருப்பதற்கு பதிலாக பதராக இருக்கிறாய் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமா உங்களிடத்தில் பேசினார் என்றால், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து, இனிமேல் நான் பதராய் இருக்க மாட்டேன், நான் கோதுமை மணியாக மாறுவேன் என்று சொல்லி அர்ப்பணம் செய்யுங்க. அல்லேலூயா. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா சகோதரர்கள். முதல்ல வாசிங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 23:28.
சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வார்த்தை உள்ளவன் கோதுமை. உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்றால் நீங்கள் தான் கோதுமை. தேவனுடைய வார்த்தையை நீங்க உண்மையா சொல்றீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடந்து இந்த உலகத்து மக்களுக்கு உண்மையான வாழ்க்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னா, உங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்க கோதுமை மணி. ஆனா சொப்பனம் காண்கிறவங்களா இருந்து, பிரதர் என்ன காண்கிறவங்களா இருந்து சொல்லுங்களேன், சொப்பனம் காண்கிறவங்களா இருந்து, சொப்பனம் காண்கிறவங்களா இருந்து சொப்பனத்தை மற்றவங்களுக்கு சொல்றவங்களா? உங்களிடத்துல வசனம் இல்லை, நீங்க இரவு தூங்கும்போது உங்களுக்கு வரும் பாருங்களேன் இந்த சொப்பனத்தை சொல்லி கொண்டு நீங்க காணப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் பதர். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க, நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குவாங்க, ஒரு சொப்பனம் வந்த உடனே மக்களிடத்துல சொல்லுவாங்க, சொப்பனத்தையே சொல்லுவாங்க. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி சொப்பனத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. சொப்பனம் வந்திருக்கும், ஆனா அவரு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அதை ஜனங்களுக்கு சொன்னாரு. உங்களிடத்துல வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்கள் பதர். உங்களிடத்துல வார்த்தை இருக்கிறது அப்படின்னா நீங்க தான் கோதுமை மணி. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சொப்பனம் காண்கிறவங்க யார் அப்படின்னா, மேல உள்ள வசனத்தை வாசிங்களேன், உங்களுக்கு புரியும். 27 வாசிங்களேன். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். இந்த சொப்பனத்தினுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? இந்த சொப்பனத்தினுடைய பாதிப்பு தேவனை மறக்க செய்யும். நீங்க காண்கிற இந்த சொப்பனத்தை மற்றவங்களுக்கு விவரிச்சீங்கன்னா அந்த சொப்பனத்தை நம்புவாங்க, ஆனா தேவனை மறந்துடுவாங்க. நிறைய பேரு தேவனை மறக்கடிக்கிறவங்களா இருந்தாங்க. உங்களிடத்துல யாராவது சொப்பனங்களை சொன்னாங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் சொப்பனம் காண்கிற தீர்க்கதரிசிகள், இவர்கள் பதர். இவங்கள்ட்ட விஷயம் இல்லை, இவங்களிடத்துல ஒண்ணும் இல்லை. நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனோம்னா வெத்து வெட்டு. வசனம் வசனம் உள்ள இருந்தாதான் அவங்க கோதுமை மணி. அதுவும் அந்த வசனத்தை உண்மையா சொல்லணும், அந்த வசனத்தை மறைக்க கூடாது, தேவன் சொல்லுகிற விதமாக சொல்லணும். ஆளை பார்த்து வசனத்தை மாற்றக்கூடாது. ஆளை இருந்தாலும் ஆள் இல்லாட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறத சரியா சொல்லணும். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்துல நேபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் தேசத்துல படையெடுத்து வரப்போகிறத, இங்க இருக்கக்கூடிய தேவாலயம் இடிக்கப்பட்டு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு, தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொள்ளையிட போகிற காரியங்கள் நடக்க போகிறது என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் சொல்றாரு. ஆனா ராஜாக்கள் அதை விரும்பல, மக்கள் அதை விரும்பல, நம்பல. அந்த காலகட்டத்தில் தான் சொப்பனம் காண்கிறவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது, என் சொப்பனத்தில் கர்த்தர் வெளிப்பட்டாரு, அதெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை வஞ்சித்தாங்க. நீ செய்கிற விக்கிரக ஆராதனையை செய்,
நீ செய்கிற அநீதியான காரியங்களை செய், நீ கர்த்தரை மறந்திருக்கிற, அதுதான் சரின்னு சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தினார்கள். கர்த்தர் சொல்றாரு, அதுதான் பதர். அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. ஒரு நாள் அவியாத அக்கினியில சுட்டெரிக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பதரா இருக்காதீங்க, நீங்க ஆண்டவருடைய வசனமா இருங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், வசனம் தானே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எத்தனை பேருக்கு வசனம் பிடிக்கும்? உங்கள் கையை உண்மையாக உயர்த்தி காமிங்களேன். ஆண்டவருடைய வசனம் எனக்கு பிடிக்கும் பாஸ்டர் அப்படி சொல்கிறேங்க. கையை உயர்த்தி காமிங்களேன். நல்ல கையை உயர்த்தி காமி. வசனம் பிடிக்குமா? பிடிக்காதுல்ல? நல்ல கையை உயர்த்தி காமி. நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். இந்த வசனம் பிடிக்கும்னு கையை உயர்த்துற நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களில் சடங்காச்சாரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, பாரம்பரிய பழக்க வழக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. பாஸ்டர் நாங்கள் நிறைய பொய் சொல்லுவோம் பாஸ்டர். அதே மாதிரி அதில் ஒரு பொய். உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, வசனத்தை உண்மையாக சொல்லு. சமுதாய மக்களுக்கு வசனத்தை உண்மையாக சொல்லு. நீ வசனமாக மாறி இருக்கிற, உன் இருதயத்தில், உன் ஆவியில், உன் ஆத்மாவில் எல்லாத்துலேயும் வசனம் கலந்திருக்கிறது. நீயே தேவனுடைய வசனம் என்பதை உண்மையா சொல். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவனுடைய வசனத்தை உண்மையா சொல். உண்மையா சொல். தேவனுடைய வசனத்தை பொய்யா சொல்லாத. தேவனுடைய வசனம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற, ஆனால் நீ உன் காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கறது எதற்கு? வசனத்துக்கு அல்ல, உலக பழக்க வழக்கங்களுக்கு. கொட்டடிக்கணும், அண்டா தூக்கணும், குண்டா தூக்கணும், பட்டுச்சேலை உடுத்தணும், டெக்கரேஷன் பண்ணணும், போட்டா இப்படி பிடிக்கணும், அப்படி பிடிக்கணும். இதெல்லாம் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள். பாரம்பரிய பழக்க வழக்கங்கள். எது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும்? தேவனுடைய வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார், ஆசீர்வதிக்க சொல்லி இருக்கிறார். இதை மட்டும்தான் செய்யணும். நம்ம வீட்டில் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் என்ன காரியம் நடந்தாலும் பைபிளில் சொல்லப்படாத ஒன்று என் வீட்டில் நடக்கக்கூடாது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று சொல்லி வசனத்தை மட்டும் நிறைவேற்கிற மக்கள் தாங்க கோதுமை மணி என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. வசனத்தை மட்டும் நிறைவேற்றுகிற மக்கள் தாங்க கோதுமை மணி. உனக்கு ஆண்டவர் களஞ்சியத்தை வச்சிருக்கிறார், களஞ்சியத்தை வச்சிருக்கிறார் கர்த்தர். தலைக்கு மேல கூட கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். களஞ்சியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ பதறல்ல, நீ பதறல்ல, நீ பதறல்ல. நீ நீ களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டியவள். உன்னை ஒரு நாள் கர்த்தர் யோசேப்பு மாதிரி, எஸ்தர் மாதிரி, தாவீது மாதிரி உயரத்தில் வச்சிருப்பாரு, உயரத்தில் வச்சிருப்பாரு, உயரத்தில் வச்சிருப்பாரு. ஆனா நீ பதறா இருந்தேனா ஆண்டவர் உன்னை சபைக்குள்ள வச்சிருக்க மாட்டாரு. சபையை விட்டு அப்புறப்படுத்தி அக்கினிக்கு உன்னை இரையாக்கிடுவார். நீ நரகத்துக்கு, நீ பாதாளத்துக்கு பங்குள்ள மகளாய் மாறி விடுவாய். உலகத்தை கண்ணோக்கி பார்க்காத, வேத வசனத்தை கண்ணோக்கி பாரு. வேத வசனத்தை படி, தியானி. வேத வசனத்தை அறிந்து கொள். வேத வசனத்துக்கென்று ஒரு கூட்டத்தை நம்ம வைக்கிறோம், பைபிள் ஸ்டடி. அதெல்லாம் கேட்கறதுக்கு மக்களுக்கு ஏதோ ஒன்றை கேட்கறது போல மக்கள் வெறுக்கிறார்கள். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி, இன்னைக்கு ஜெபத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்படி கூட இருக்கிற மக்கள் இங்கே இருக்கிறீங்க. ஹலோ, கோதுமையாயிரு, ஆனால் பதறாயிருக்காத. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வார்த்தையாகவே மாறினார், அவர் வார்த்தையாகவே இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது வார்த்தை.
யோவான் சுவிசேஷம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த பூமியிலே 2026 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கோதுமை மணி கோதுமையாய் வாழ்ந்தது. அவரை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தை, அவர் வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமானது, அந்த வார்த்தை தான் இரத்தமானது, அது நமக்குள்ளே வாசம் பண்ணிச்சு. இன்னைக்கு அந்த கோதுமை மணி எத்தனை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, எத்தனை மக்கள் பிழைக்கிறார்கள், எத்தனை மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆவியானவர் என்ன பார்த்து சொல்றாரு, நீயும் இந்த பூமியில ஆண்டவருடைய வார்த்தையா மாறு, ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையா வெளிப்படுத்து. உன் நாவுல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படட்டும். உன் கண்கள்ல, உன்னுடைய செவிகள்ல, உன்னுடைய ஒவ்வொன்றிலையும் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படட்டும். உன்னை பார்த்து சொல்லட்டும், நீ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லட்டும். உங்களை குறித்து சொல்லட்டும், நீ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களை குறித்து சொல்லட்டும், நீ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லட்டும். தேவனுடைய வார்த்தையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவு கிடையாதுங்க. சாத்தானை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அப்பமும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. இந்த அப்பம் சரீரத்துக்கு ஜீவன், இந்த தேவனுடைய வார்த்தை சரீரத்துக்கும் ஜீவன், ஆத்மாவுக்கும் ஜீவன். அதாங்க சொல்றாரு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பாய், மரணத்தை ஜெயிப்பாய், பிசாசை ஜெயிப்பாய், பாவத்தை ஜெயிப்பாய். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனங்களை உனக்கு கொடுக்கிறார். ஆனா நீயோ சொப்பனம் காண்கிறவனுடைய அந்த சொப்பனத்துக்கு தான் செவி கொடுக்கிற. ஜோசியக்காரன் சொன்னோம்னா அதுக்கு செவி கொடுக்கிற, மைகாரன் சொன்னோம்னா அதுக்கு செவி கொடுக்கிற. செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், அதை பிடிச்சிக்கிற. செய்வனை வச்சிருக்காங்க, செய்வனை வச்சிருக்காங்க, செய்வனை வச்சிருக்காங்கன்னு அவன் மனசிலிருந்து சொல்றான், அவன் கற்பனையினால சொல்றான், அவன் உன்னை பார்த்து குத்து மதிப்பா சொல்றான். ஆனா அதை பிடித்து கொள்கிற நீ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ப மறுக்கிறாயே. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, வசனமாக மாறுங்கள் என்று. நீ வசனமா மாறு. உனக்குள்ள இருந்து வசனம் உண்மையாய் புறப்படட்டும். இந்த உலகத்துக்கு உனக்குள்ள இருக்கிற அந்த வசனம் உண்மையாய் புறப்படட்டும். நிச்சயமாய் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை களஞ்சியங்களிலே சேர்ப்பார். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேத வசனத்தை படிக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வேத வசனத்தை தியானிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்க உங்க கண்கள்னால பகல் முழுது எதை பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொப்பனமா வரும். சொப்பனம் எப்படி வரும் தெரியுமா? சொப்பன சுந்தரி, நான் சொல்றதை கவனிச்சு பார், நிமிர்ந்து பார். சொப்பனம் எப்படி வருது தெரியுமா? சொப்பனம் எப்படி வருது? நினைவுகளின் திரட்சி. கம்ப்யூட்டர் மூளையை விட, அதாவது கம்ப்யூட்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்முடைய மூளை. நீங்கள் பகலெல்லாம் நீங்கள் ஒரு பாம்பு கதையை கேட்குறீங்க அல்லது பாம்பு படத்தை பார்க்குறீங்க, இரவில் கனவுல எது வரும்? பாம்பு தான் வரும். அதாவது நீங்கள் பகலில் எதோ பார்க்குறீங்களோ அது உங்கள் மூளையில் பதிஞ்சு நீங்கள் தூங்கும்போது அது படம் மாதிரி ஓடும். அதுக்கு பேர் தான் கனவு. ஆனால் நிறைய பேர் அந்த கனவை தான் நம்புகிறாங்க. தீயில உழுகிறது மாதிரி கனவு வந்துருச்சு, சாப்பிட்றது மாதிரி கனவு வந்துச்சு, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க.
நான் சொல்கிறேங்க, நீ என்ன சொப்பனம் கண்டாலும் அதை குறித்து கவலைப்படாத. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதுன்னு சொல்லி வார்த்தையை பிடித்து கொண்டு வாழ ஆரம்பிய. நீ கோதுமை மணியாய் பயன்படுவாய், நீ கோதுமை மணியை போல உயர்வாய். கர்த்தர் உன்னை களஞ்சியத்தில் சேர்த்து வைத்திருப்பார். நான் சொல்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை உங்களுடைய வார்த்தையாய் மாத்துங்கப்பான்னு சொல்லுங்களேன். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன், எங்களை உங்களை வார்த்தையா மாத்துங்கப்பான்னு சொல்லுங்க. வார்த்தையா மாத்துங்கப்பான்னு சொல்லுங்க. நீ வார்த்தையானால் நீதான் கோதுமை மணி. அந்த வார்த்தையை கேளு, அந்த வார்த்தையா மாறு, இயேசு கிறிஸ்துவை போல மாறு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை களஞ்சியத்தில் சேர்ப்பார். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 1:4. துன்மார்க்கரோ அப்படி இராமல், துன்மார்க்கரோ அப்படி இராமல், காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும், பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. ஹல்லேலூயா! உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! இந்த பதர் என்பவர்கள் யார்? பதர் என்பவர்கள் யார் தம்பி? பதர் என்பவர்கள் யாரு? பாவிகள் தான் பதர், பாவிகள் தான் பதர். இவன் சபையில முழு மனசோடு இருக்க மாட்டான். சபையில இருக்கும்போது கூட எப்ப கிளம்புவோம் எப்ப கிளம்புவோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருப்பான். ஏன்னா அவன் பாவி. அவன் தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவோ தன்னை ஆளுகைக்கு உட்படுத்த மாட்டான். பாஸ்டர் சொல்றதை கேட்க மாட்டான், பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டான். அவனை உலகம் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கும், உலகத்தில் உள்ள ஒன்று அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கும். அது சினிமாவாக இருக்கலாம், அல்லது பிசாசாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் அவனை இயக்கி கொண்டு இருப்பார்கள். இந்த பதர் பார்த்தீங்கன்னா காற்று அடிச்ச உடனே அந்த காற்று எங்க கொண்டு போக நினைக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போகப்படும், அங்கெல்லாம் போவான். காற்றடிக்கிற திசையில தான் அந்த பதர் பறக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, சிற்றின்பங்கள், சினிமா, சீரியல், டிவி, மதுபானம், நண்பர்கள், இப்படி ஏதாவது ஒன்று அவன் அதிகாரம் செலுத்திக்கிட்டே இருக்கும். டேய் வாடா சினிமா பார்க்க போவோம், வாடா தண்ணி அடிக்க போவோம், நீ என்ன அப்படி இருக்க, நீ என்ன இப்படி இருக்க, நீ என்ன சர்ச்சுக்கு போற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், வா ஜாலியா இருப்போம்னு சொல்லிட்டு வேறொன்று ஒன்று அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கும். அதுதான் உலகத்தில் ஆவியானவர் சொல்றாரு, பதர்னு சொல்றாரு, பதர்னு சொல்றாரு. இந்த பதர் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்காது. இந்த பதர் நீதிமான்களுடைய சபையில நிலை நிற்காது. கோதுமை மணி யார் அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டவருடைய வசனத்தின்படி தன்னை வாழ அர்ப்பணிக்கிற, பரிசுத்தமாய் வாழ்கிற, தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நேசிக்கிற, அதுதான் கோதுமை மணி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் பாவிகளாக இராதீங்க, நீதிமானா மாறுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பாவிகளாக இராதீங்க, நீதிமானா மாறுங்க, நீதிமானா மாறுங்க, நீதிமானா மாறுங்க. தேவனுடைய அதிகாரத்துக்கு உங்களை உட்படுத்துங்க. நான் கேட்குறேன், நீங்கள்லாம் இயேசுநாதராக இருந்தா, பிரதர் நீங்கள்லாம் இயேசுநாதராக இருந்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன்ட்ட போய் நீங்கள் ஞானஸ்தானம் எடுப்பீங்களா? நான் சொல்றத கவனிங்க. யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இயேசுநாதருக்கு 6 மாதத்துக்கு மூத்தவர் அவர்.
இப்போ இயேசு கிறிஸ்துக்கு 30 வயசு ஆயிடுச்சு. நான் சொல்கிறது நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் வார்த்தையாக மாறுறதுக்கு நான் வார்த்தையை கொடுக்குறேன். எத்தனை மாதத்துக்கு மூத்தவர் சொல்லுங்களேன்? 6 மாதத்துக்கு மூத்தவர். இப்போ அவர் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இயேசுநாதரால் படைக்கப்பட்டவர். அவர் ஞானஸ்தானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த யோர்தான் நதியில் போய் இறங்கி அவருக்கு முன்னாடி நிற்கிறார். இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு உங்கள் பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம் வாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறோம் பாஸ்டர், அடுத்த வருஷம் கொடுத்துக்கிறோம் பாஸ்டர்னு எஸ்கேப் ஆவாங்க. ஆனால் வானத்தை படைத்தவர், இந்த பூமியை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், நில்லுன்னா நிற்கக்கூடிய அதிகாரத்தை உடையவர். அதாவது எதை நில்லுனாலும் அது நிற்கும். அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த இயேசு கிறிஸ்து யோவானுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. யோவான் ஒரு தீர்க்கதரிசி. அவர் கண்டுகொண்டார். என்ன கண்டுகொண்டார் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கையினால் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீர் என்னுடைய கையினால் ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதுன்னு சொன்னார். அதுதாங்க நீதிமானுக்கு அடையாளம். அதுதாங்க நீதிமானுக்கு அடையாளம். ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கிற, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால, ஆண்டவருடைய அழைப்பினால, ஆண்டவருடைய வார்த்தையினாலே, ஆண்டவருடைய ஊழியக்காரனாலே நீங்கள் வழி நடத்தப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் வழி நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீதிமான். ஆனா எனக்கு மீச வளர்ந்துருச்சு, நான் வாலிபன், நான் முடிய இப்படித்தான் வெட்டுவேன், தொப்பி தலையானா தான் சர்ச்சுக்கு வருவேன். என்ன தலையன்? தொப்பி தலையன். சில பேர் அப்படித்தான், மாறவே கிடையாது. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றார், பதர், இட்லி தலைய அல்லது கொப்பரை தலைய. பைபிள் அப்படி போட்டிருக்கா? முடி அப்படி வெட்டுன்னு வாலிபர்கள் பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். கொப்பரை மாதிரி முடி வெட்டணும்னு பைபிளில் போட்டிருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஐயா, நான் வாலிபன், நான் வாலிபன். என்ன ஊர் உலகத்தில் என்ன நினைப்பா? ஊர் உலகத்தில் ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. நீ கடன் வாங்காம செல்வ செழிப்போடு கர்த்தர் ஒன்றை நடத்துறாருன்னா அதுதான் உனக்கு மகிமை. ஊருக்குள்ள ஒன்றை மகிமைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனா இருந்ததுன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நீ சர்ச்சில் ஒரு கார்ல வாரேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு வீடை கட்டி பால் காய்ச்ச, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். யோபு மாதிரி நீ ஆசீர்வதிக்கப்பட்டினா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆனா பிசாசு உன்னை வஞ்சிக்கிறான், பிசாசு உன்னை ஏமாத்துறான். முடியிலையோ, நகையிலையோ, வஸ்திரத்திலையோ ஏதோ ஒன்றுல அதுலதான் மகிமை இருக்குது, அதுலதான் பெருமை இருக்குன்னு சொல்லி உன்னை ஏமாத்துறான். ஆனா பிசாசுக்கு இடம் கொடுக்காத, நீ பதறாயிராத, நீ கோதுமையாயிரு. கர்த்தர் சொல்றார், நீ கோதுமையாயிரு. நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுது. நீ கோதுமையாயிரு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, வாலிபனே, நீ யோசேப்பு போல உயர வேண்டாமா? நீ யோசேப்பு போல சிங்காசனத்தில் உட்கார வேண்டாமா? உன்னை நம்பி உலகமே வாழ வேண்டாமா? உலகத்துக்கு கோதுமை கொடுக்கிறவனா நீ மாற வேண்டாமா? நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கிறவன் தான் நீதிமான். அவனுக்கு பரலோகம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். எத்தனை வெயில் அடிச்சாலும் அந்த மரம் பசுமையா தான் இருக்கும். நீதிமான் பனைய போல செழித்து வளருவான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார். ஆனா நான் சர்ச்சுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், சத்தியத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், பாஸ்டருக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அப்படித்தான் இருப்பேன், இல்லைன்னா சபை விட்டு போயிடுவேன். இதுதான் பதர். ஆனால் ஆண்டவர் உன்னை கையிலே வச்சிருப்பார், உன்னை கையிலே வச்சிருப்பார். உனக்கு வாய்ப்பு கொடுப்பார். ஒரு நாள் அப்படின்னு ஊதி விட்டுருவார். உன்னை ஆண்டவர் ஊதக்கூடாது, உன்னை ஆண்டவர் அடுக்கி வைக்கணும். களஞ்சியத்தில் மூட்டைக்கு மேலே மூட்டை, மூட்டைக்கு மேலே மூட்டை, நீ உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா நீ கோதுமை மணியாக இருக்கணுமே, நீ கோதுமை மணியாக இருக்கணுமே.
நான் சொன்னது புரிஞ்சதா? வாலிபர்கள் எல்லாம் உங்களை வஞ்சிக்கப்பட இடம் கொடுக்காதீங்க. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. பாவிகள் நீதிமான்கள் சபையிலையும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அடுத்து சொல்றாரு, துன்மார்க்கரின் வழி அழியும். நம்ம துன்மார்க்கரா இருக்கக்கூடாது, நம்ம பாவிகளா இருக்கக்கூடாது, நம்ம பாதராவும் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நம்ம நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம நீதிமானா இருக்கணும். கை உயர்த்தி சொல்லுங்களேன், நம்ம நீதிமானா இருக்கணும், நம்ம நீதிமானா இருக்கணும். இதைத்தான் பேதுரு சொல்றாரு பாருங்களேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிங்களேன். அந்தபடி இளைஞரே, அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்க. அதாவது இது வாலிபர்களுக்குன்னே ஸ்பெஷலா எழுதி வச்சிருக்காரு. வாலிபர்கள் மட்டும் படிங்களேன் இந்த வசனத்தை. ஆண் வாலிபர்களும் படிங்க, பெண் வாலிப பிள்ளைகளும் படிங்க. அந்தபடி அந்தபடி இளைஞரே, 1 2 3 சொல்லிக்கிறேன். ரெடி? 1 2 3. அந்தபடி மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இங்க என்ன சொல்றாரு வாலிபர்களுக்கு? எப்பா உங்க பாஸ்டருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றாரு. தம்பி பக்கத்துல பார்த்து, பாஸ்டருக்கு கீழ்ப்படிப்பா. கொண்ட வளர்க்காதன்னா கொண்ட வளர்க்காத சொல்லு, கொண்ட வளர்க்காதன்னா கொண்ட வளர்க்காத சொல்லுங்களேன். சண்டை போடாதன்னா சண்டை என்ன செய்யாத, போடாத. ஆவியானவர் ஒரு மேய்ப்பன் மூலமாக உன்னை வழி நடத்துகிறாருன்னா அதுக்கு ஒப்பு கொடு, நல்லா இருப்ப நீ. ஆனால் அந்த பெருமை தாங்க வாலிபர்களை தாக்குகிற ஆவி. அது ஒரு பெருமை ஆவி. உனக்கு கர்த்தர் ஆதரவாக நிற்க முடியாது தம்பி. அதுக்கு தான் இந்த வசனத்தை பேசுறாரு. உனக்கு ஆதரவா நின்று உனக்கு கிருபைகள் தரணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் மண்டியிடு. கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னை மாற்றி அமைத்துக்கொள். நீ அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிற மகனா மகளாக இருந்தாலும், அல்லது நீ கல்லூரி படிப்பை படித்து முதல் ரேங்கெல்லாம் எடுக்கிற அளவுக்கு ஞானத்தை பெற்றிருந்தாலும், நீ தேவனுடைய சபையில் மூப்பருக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு கீழ்ப்படியணும்? பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏற்ற காலம் வரும். ஒரு நாள் பிரதர், ஏற்ற காலம் வரும். உலகம் உங்களை பார்த்து அதிசயிக்கும், ஆச்சரியமடையும். இவனா இப்படி உயர்ந்துட்டான், இவனா இப்படி மேன்மை அடைஞ்சிட்டான் அப்படி சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலை உடைய பிள்ளைகளை பார்க்க முடியலை. நான் ஒரு ஊழியக்காருடைய காரியத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சென்னையில் ஒரு போதகர் இருந்தார். அவருடைய பேர் சாம் சுந்தரம் அப்படின்னு ஒரு போதகர். அவருடைய சபையில் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 விசுவாசிகளுக்கு மேலே, 14,000 15,000 விசுவாசிகளுக்கு மேலே இருந்தாங்க. பெரிய சபை வச்சுருந்தார். அவருக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்துருந்தார். நல்ல முறையில் வயதான காலம் வரைக்கும் நல்ல ஊழியத்தை செய்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். ஆனால் அவர் ஆரம்பத்தில் அவருக்கு தலைமை பாஸ்டராக இருக்கிற மூத்த பாஸ்டர்கிட்ட போய் ஊழியம் கேட்டிருக்கார். ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். நான் சொல்றதை நல்லா நிமிர்ந்து பாருங்களேன் தம்பி, நிமிர்ந்து பாருங்களேன். ஊழியத்துக்கு வாரம்னு கேட்டிருக்கிறார். உடனே அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாராம், அந்த மூளையில் இருக்கிற விளக்கமாரை எடுனாராம். எதை எடுக்க சொன்னாராம்? விளக்கமாற. விளக்கமாறு எதுக்கு? விளக்கமாறு எதுக்கு? தூக்குறது. அந்த குப்பையெல்லாம் இங்கே தூத்துட்டு வான்னு சொன்னாராம். அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த குப்பையெல்லாம் இங்கே தூத்துட்டு வந்தாராம் கஷ்டப்பட்டு. பாஸ்டர் நான் தூத்துட்டேன் அப்படி சொன்னாராம். உடனே இந்த குப்பையெல்லாம் இந்த மூளைக்கு தூத்துட்டு போனாராம். மறுபடியும் தூத்தாராம். நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? கொஞ்சம் கோவம் ஏறி இருக்கும். தூத்துட்டு போயிட்டு விட்டுட்டார். மறுபடியும் பாஸ்டர் நான் அந்த குப்பைகளை ஒதுக்கிட்டேன் அப்படி சொன்னாராம்.
அப்படியா தம்பி, அந்த குப்பைகளெல்லாம் இந்த மூளைக்கு கொண்டு வா அப்படின்னாராம். அவர் மறுபடியும் போய் இந்த மூளைக்கு கொண்டு வந்தாராம். இப்போ வந்து சொல்கிறாராம், பாஸ்டர் நான் தூத்து முடிச்சிட்டேன், இந்த மூளைக்கு கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாராம். உடனே இந்த மூளைக்கு கொண்டு வந்துட்டியா தம்பி, மறுபடி நீ எங்கே தூத்தியோ அங்கேயே கொண்டு போன்னு சொன்னாராம். நீங்களாக இருந்தால் என்ன செய்வீங்க? பாஸ்டர் அடிக்க மாட்டீங்க கண்டிப்பாக. அப்படி விளக்கமாற தூக்கி அப்படி வீசிட்டு, நீங்களாம் வீசுகிற ஃபேமிலிகள் தானே. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா பாத்திரங்கள் பல பழக்க பீங்கானும் மினுமனுக்கு தூக்கி கடாசிட்டு போயிருவீங்க. ஆனால் அந்த போதக வாலிப பையன் அப்படியே தூத்து கொண்டு போய் அங்கே விட்டாராம். வந்துட்டு சொன்னாராம், பாஸ்டர் தூத்துட்டேன்னு சொன்னபோது இந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ தான்ப்பா ஊழியத்துக்கு தகுதின்னு சொன்னாராம். அல்லேலூயா, ஆமென். அதாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறதுக்கு, ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்திருக்கிறதுக்கு திறமைகள் அல்ல, தாழ்மைகள் தான். ஆண்டவர் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். நீ பதறா இருந்தேன்னா ஃபூன் ஊதி தள்ளிடுவார். ஆனால் நீ கோதுமை மணியாக இருந்தேன்னா கையில் பிடிச்சி கர்த்தர் களஞ்சியத்தில் கொண்டு சேர்த்துருவார். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன தருகிறார்? கிருபை தருகிறார். நீங்கள் வேதாகமத்தில் படித்து பாருங்களேன். எஸ்தரெல்லாம் கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? தாழ்மை தாங்க. தன்னுடைய சகோதரன் வீட்டில் தான் வளர்ந்தா. ரொம்ப அழகானவா, ரொம்ப திறமையானவா, ஞானமுள்ளவள். ஆனால் தன் சகோதரன் முர்தக்காயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு நடந்தா. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் சபையில் வச்சிருக்கிறார் அப்படின்னா உங்களை களஞ்சியத்தில் சேர்க்கிறதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஆனால் நாம் பதறு அப்படி சொல்லிட்டு காற்றினாலே அலக்களிக்கப்படுவதற்கு, உலகம் ஒன்று ஆளுவதற்கு மாத்திரம் நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீ களஞ்சியத்தில் சேர முடியாது. நீதிமானாய் மாறுங்கள். எத்தனை பேர் அப்படி நீதிமானா மாற போறீங்க? வாலிபர்கள் எத்தனை பேர் நீதிமான்களா மாற போறீங்க? நல்லா 2 கையை உயர்த்தி காமிங்களேன், கர்த்தர் பார்க்கட்டும். இந்த வசனம் உனக்குள்ள கிரியை செஞ்சிருக்கா? வசனம் உங்களிடத்துல கிரியை செஞ்சிருக்கா? எத்தனை பேருக்கு கிரியை செஞ்சிருக்கு? நல்ல கையை உயர்த்தி காமிங்களேன். வசனம் இன்னும் கிரியை செய்யலையா? நல்லா எனக்குள்ள இது கிரியை செஞ்சிருக்கு பாஸ்டர், நான் கோதுமை மணியாக தான் இருப்பேன்னு சொல்கிறேங்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி காமிப்பீங்க? பின்னாடி உள்ளவங்க இளவரசன் பிரதர் நல்ல கையை உயர்த்தி காமிங்க, நல்ல கையை உயர்த்தி காமிங்க. நான் சொல்லி கையை உயர்த்த வேண்டியிருக்கு. கைகளை போடுங்க. உண்மையிலேயே நான் பதறாக இருக்க மாட்டேன், கோதுமை மணியாக இருப்பேன், கர்த்தருடைய அதிகாரத்துக்கு கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடப்பேன், நான் நீதிமானாக இருப்பேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் நல்லா டக்குன்னு கையை உயர்த்துங்களேன். இன்னும் கூட நிறைய பேர் தாமதப்படுத்துறீங்க. ஆவியானவர்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். இந்த உலகத்தை ஆள விடாத, உன் நண்பர்களை ஆள விடாத. ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்க. பாவிகள் தான் பதர், நீதிமான்கள் கோதுமை. 3வது ஒரு காரியத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22:31-32. லூக்கா சுவிசேஷம் 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளைகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நான் சொல்ற நல்லா கவனிங்க. நீங்க கோதுமை மணினா சுளைகினால் புடைக்கப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கையில எடுத்து சோதிப்பார். சோதனைக்காரன் சாத்தானுடைய கையில கொடுத்து சோதிக்க வைப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன்,
கோதுமைகளுக்கு சோதனை வரும். நீங்க கூட நினைப்பீங்க, சத்தமா சொல்லுங்களேன், நீங்க கூட நினைப்பீங்க இந்த அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை, அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வர்றதில்ல, அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடுறதில்ல, ஆனால் நான் 72 மணி நேரம் ஜபத்துக்கு போகிறேன், உபவாச ஜபத்துக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு போகிறேன், ஆனால் என் பாடுகள் தீர்ந்த பாடு இல்லையே. அப்படி நினைக்கிறீங்களா? என் குடும்பத்தில் கஷ்டம் மாற மாட்டேங்குதே அப்படி நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? உண்மையாக கையை ஊற்றி காமிங்களே. அப்படி நினைக்கலையா ஒருத்தரும்? அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கோதுமை மணி அல்லவோ, உன்னை ஆண்டவர் இன்னும் சுத்தப்படுத்தணுமே, உன்னிடத்துல ஒட்டி இருக்கிற அந்த டஸ்ட்டை அப்படி புடைச்சி 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 அது சோதனையை உனக்கு கொடுத்து 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 உன்னை இன்னும் சுத்தமாக்கி இன்னும் சுத்தமாக்கி உன்னை களஞ்சியத்தில் சேர்க்கணுமே. ஆவியானவர் சொல்கிறாரு, கோதுமை மணிகள் புடைக்கப்படும், கோதுமை மணிகள் புடைக்கப்படும், கோதுமை மணிகள் சோதிக்கப்படும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கோதுமை மணிகள் புடைக்கப்படும். அதாவது புடைத்தல் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? புடைத்தல், இங்கே பாரு, நான் சொல்றத கவனி. புடைத்தல் நம்ம கையில் அடிபட்டு புடைக்குது பார்த்தீங்களா, அந்த புடைப்பு அல்ல. இந்த புடைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த சொலகு பார்த்துருக்கீங்களா? சொலகு, அந்த சொலகுல அப்படியே எவ்வளோ உயரத்துக்கு தூக்கி போடுறாங்களோ அவ்வளோ டஸ்ட்டு போயிடும், காற்றுல டஸ்ட்டு போயிடும், பதறலாம் போயிடும், அது சுத்தமாகும். சுத்தமான கோதுமை மணி தான் அந்த சொலகுல விழும். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தேவனால் பயன்படுத்தப்படணும், தேவனால் சுத்தமாக்கப்படணும்னு கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மளை தூக்கி தூக்கி போடுவார், புடைப்பார் புடைப்பார் புடைப்பார். ஆனால் நம்ம சுத்தமாக்கப்படுவோமே தவிர நம்ம ஆண்டவருடைய கரத்துக்குள்ளேயே இருப்போம், சொலகுக்குள்ளேயே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நம்ம ஏசப்பா சோதிக்கப்பட்டாரே, நம்ம ஏசப்பாவுக்கு சோதனை வந்துச்சே. மத்தேயு 4வது அதிகாரத்தை வாசிங்களேன். 4வது அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்களேன். அவர் இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சோதனைக்காரன்ட்ட கொடுப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சோதனைக்காரன்ட்டையும் கொடுப்பாரு, அவரும் சோதிப்பாரு. அவருடைய சோதனை எப்படி இருக்கும் தெரியுமா? பரீட்சை மாதிரி இருக்கும், பரீட்சை, டெஸ்ட். ஆனா சாத்தானுடைய சோதனை பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் கையில் கொடுத்தார். 3 சோதனைகளை சாத்தான் கொடுத்தான். அந்த 3 சோதனைகளையும் வசனத்தினால இயேசு கிறிஸ்து ஜெயிச்சு, நான் கோதுமை மணியப்பா அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சாரு. கோதுமை மணியா நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களிடத்துல வர முடியாது, ஓடியே போயிட்டான். யோசேப்பு சோதிக்கப்பட்டார், அவரும் கோதுமை மணின்னு நிரூபிச்சாரு. தன்னை பலவந்தப்படுத்தி தன்னுடைய ஆசை இச்சைகளுக்கு உட்படுத்திடலாம்னு நினைச்ச அந்த போத்திபாருடைய மனைவியை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டார். கோதுமை மணி இப்படித்தான் இருக்கும், சோதனை வரும், சோதனையில ஜெயிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சோதனை வரும், சர்ச்சில் சோதனை வரும், ரோட்ல சோதனை வரும், நீ வேலைக்கு போறிய அங்க சோதனை வரும், உன் போனில் கூட சோதனை வரும். முகமே தெரியாத, அட்ரஸே இல்லாத ஆள் உனக்கு போன் பேசும், மிஸ்டு கால் வரும். ஆனா இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நீங்க ஜெயம் எடுத்துட்டீங்கன்னா, நீதான் மகளே கோதுமை மணி, நீதான் மகளே கோதுமை, நீதான் கோதுமை மணி. உன்னை கர்த்தர் உயர்த்துவாரு, உன்னை களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்ப்பாரு. நல்லா தான் கையை தட்டுங்க. ஆனா நீ விழுந்து போயிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை தூக்குவார்.
மறுபடியும் நீ விழுவதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு கோதுமை மணியாக மாற வேண்டும். தாவீது கூட இச்சையில் விழுந்தார், ஆனால் கர்த்தர் தூக்குனார். ஆனால் நம்ம யோசேப்பு மாதிரி இயேசு கிறிஸ்து போல நம்ம விழுந்து போகாதபடிக்கு நம்மளை காத்துக்கொள்ளணும். நம்ம கோதுமை மணி என்பதை நிரூபிக்கணும். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை சோதிச்சாரு, அது பரீட்சை. அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயிச்சாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சாரு, பெருகவே பெருகப்படினாரு. பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னாரு. ஆண்டவர் உங்களுக்கு சோதனை வச்சாலும், சாத்தான் உங்களுக்கு சோதனையை கொண்டு வந்தாலும் ஜெயிச்சு பழகுங்க. பக்கத்தில் உள்ள பார்த்து ஜெயிச்சு பழகுங்க. தானியேலுக்கு சோதனை வந்துச்சு, ஜெயிச்சாரு. சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோவுக்கு சோதனை வந்துச்சு, ஜெயம் எடுத்தார்கள். நீதிமான்கள் சோதிக்கப்படுவார்கள், ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் ஜெயம் தருவார். கோதுமை மணிகள் ஜெயிக்கும், கோதுமை மணிகள் ஜெயிக்கும். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆவில நிறைந்து தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென். உன் கையில் வச்சிருக்கிற அந்த செல்போனை கூட செல்லு பயன்படுத்துவது தப்பு இல்லை, ஆனால் செல்லில் கூட உன் அதிகாரம் தான் இருக்கணும். அதனுடைய அதிகாரம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நீ எதை பார்க்கக்கூடாது நினைக்கிறியோ அதை பார்க்கக்கூடாது. நீ எதை பார்க்கணும்னு விரும்புகிறியோ, தேவன் எதை பார்க்கணும்னு அனுமதிக்கிறாரோ அதை மட்டும் பார். குறிப்பாக சொல்கிறேன், அருவருப்பான படம், ஆபாசமான படம், இந்த சினிமா நடிகைகள், அப்படிப்பட்ட படங்கள், அந்த கொச்சையானதுகளெல்லாம் பார்க்காத. உன் பக்தி விருத்திக்கு ஏதுவானதுகளை மட்டும் பாரு. ஆவிக்குரிய பாடல்களை பாரு, ஆவிக்குரிய காரியங்களை பாரு. குறிப்பாக சொல்கிறேன், அதிலேயே உன் நேரத்தை அடக்கம் பண்ணாத. அது ஒரு கல்லறை தோட்டம். அது என்ன தோட்டம்? கல்லறை தோட்டம். தினந்தோறும் அதில் அடக்காராதனை நடக்குது. பல மணி நேரங்கள் அதில் அடக்கம் செய்யப்படுகிறது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், 1 மணி நேரம் அதில் அடக்கம் செய்யப்படுகிறது. அதை கையில் எடுத்துட்டு அந்த போனை பார்த்தா, அந்த போனை பார்த்துட்டு மணியை பார்த்தா, எடுத்தது 1 மணி, இப்போ ஆயிருக்கிறது 3 மணி. நைட்டு 12 மணி ஆனாலும் தூங்குறது கிடையாது. நாங்கள்லாம் செல்போனுக்கு அடிமை இல்லை பாஸ்டர் அப்படி சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்க. என்ன பாஸ்டர் இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறீங்க? நாங்கள்லாம் சர்ச்சில் எதை நினச்சி பாடுறோம் தெரியுமா? என் உயிரான இயேசுன்னு. நீங்கள் உயிரான இயேசுவை பற்றி பாடுறீங்க, ஆனால் நாங்கள் எதை பற்றி பாடுறோம் தெரியுமா? எங்கள் வீட்டில் இருக்குல்ல அந்த ஓப்போ, என் உயிரான ஓப்போ நீ என்னிடத்துல தினமும் வாப்போ. அப்படித்தானா? நிறைய பேருக்கு ஓப்போ அது ஒரு வாய்ப்பாக நினைக்கிறாங்க. அப்படித்தானே? சிரிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. வீட்டுக்கு வந்து அந்த பொம்மை டிவியை விட மாட்டானுங்க. 1 மணி நேரம் எஸ்தர் ஜாப் முடிச்சுட்டு 2 மணி நேரம் அங்கே பொம்மை டிவி ஓடுது. ஆவியானவர் சொல்கிறார், நம்ம நேரத்தை வேதத்துக்குள்ள நீங்கள் வைங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பேங்க்கில் போடுறது மாதிரி. ஜெபத்தில், வேத வாசிப்பில் பல மணி நேரங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடைக்கும். ஆனால் வேண்டாத காரியத்தில், தம்பி, வேண்டாத காரியத்தில் உன் நேரத்தை அடக்கம் பண்ணாதீங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், பக்கத்தில் தம்பிகள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், வேண்டாத காரியத்தில் அடக்க ஆராதனை பண்ணாதீங்க. அந்த அடக்க ஆராதனைக்கு பாஸ்டர் நீங்கள் தான். நீங்களே பாட்டு பாடி நீங்களே மண்ணெளி போட்டுக்கிறீங்க. என்ன தம்பி, நான் சொல்கிறது உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? வெக்கமாக இருக்கு பாஸ்டர். ஜெகதீசன் ரொம்ப வெக்கப்படுறார். நல்லா 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு பழமொழி உண்டு, டைம் இஸ் கோல்டு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காலம் பொன் போன்றது. உங்கள் தங்கத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆயுள் நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். நீ ஒரு நேரத்தை இங்கே பாரு சஞ்சனா, நீ கவனிக்கவே மாட்டேங்கிற. உன் நேரத்தை நீ பயன்படுத்துகிறேன்னா அதனால உனக்கு பிரயோஜனம் இருக்கணும். அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம்.
இப்போ பாட புஸ்தகத்தை படிக்கிறேன்னா உனக்கு பிரயோஜனம் இருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிறேன்னா உனக்கு பிரயோஜனம் இருக்கும், பைபிள் படிக்கிறேன்னா உனக்கு பிரயோஜனம் இருக்கும். ஆனால் வீணான 2 பேர் கூட பேச, பொழுதுபோக்க, கதையை பேச, அப்படியெல்லாம் நேரத்தை செலவழிச்சீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த நாள் திரும்ப கிடைக்காது, அந்த நேரம் திரும்ப கிடைக்காது. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாங்கள் எங்கே சொன்னோம், எங்கே போயிட்டோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். புடைக்கக்கூடிய ஒன்று தான் கோதுமை. உங்களை புடைச்சு புடைச்சு புடைச்சி எடுப்பார், சூப்பர் கோதுமையாக மாற்றுவார். உங்கள் ரகத்தையே ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் தரத்தையே ஆண்டவர் மாற்றுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் தரத்தையே ஆண்டவர் மாற்றுவார். எவ்வளவு புடைக்கப்படுகிறதோ அவ்வளவு தரம் உயரும். நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. அடுத்து யோவான் சுவிசேஷம் 12:24. யோவான் சுவிசேஷம் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆவியானவர் சொல்றாரு, 2 தன்மைகளை சொல்றாரு. ஒண்ணு, நீங்க கோதுமை மணியா இருந்தீங்கன்னா தனித்து இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க கோதுமை மணியா இருந்தா ஒரு கேங்கா இருக்க மாட்டீங்க. இப்படி சொல்லுங்க, ஒரு கேங்கா இருக்க மாட்டீங்க, ஒரு கேங்கா இருக்க மாட்டீங்க. உங்க கூட யாரும் ஒட்ட மாட்டாங்க, நெருங்க மாட்டாங்க. இது கோதுமை மணியாச்சன்னு நீங்க தனிமையா இருப்பீங்க, தனித்து இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷல் தன்மைன்னு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய விசேஷித்த தன்மைன்னு கர்த்தர் சொல்றாரு. யூதர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள், யூதர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அதே மாதிரி கோதுமை மணி தனித்து இருக்கும். 2வது சொல்றாரு, அது செத்ததே ஆகில். செத்ததே ஆகில்னா அர்ப்பணம் செய்துச்சு அப்படின்னா, உலகத்துக்கு, பாவத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, சிற்றின்பத்துக்கு, எல்லாத்துக்கும் அது செத்ததா மாறிச்சுன்னா பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கும், பலன் கொடுக்கும். பலன் கொடுக்கிறது தான் கோதுமை. பதருக்கு நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் உரம் போட்டாலும் அது பலன் கொடுக்காது. இந்த போர் அடிச்ச மக்காச்சோளம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பதர்கள், தூசிகள் இருக்குல்ல, அதெல்லாம் மூட்டு மூட்டையாக அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல போய் உழுது அதெல்லாம் விதைச்சு தண்ணி விட்டு உரம் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பலன் கொடுக்குமா? அது பதரே, அது பலன் கொடுக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பதர் போல எத்தனை பேர் இருக்கிறீங்க? 12 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் ஒரு ஆத்துமாக்களை கூட ஆதாயப்படுத்த முடியாமல் இருக்கிறோமே அப்படின்னு இருக்கிற மக்களுடைய நிலையை, நிறைய பேருடைய நிலை இருக்கிறது. கணவரை கூட ஆதாயப்படுத்த முடியாம, பிள்ளைகளை கூட ஆதாயப்படுத்த முடியாம, சமுதாயத்தில் இருக்கிற மக்களை கூட ஆதாயப்படுத்த முடியாம இன்றைக்கு காணப்படுகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் கோதுமை மணியானா, ஒரு கோதுமை அதை நிலத்துல போட்டோம்னா அது செத்து அது பயிரா வளர்ந்து ஒரு கதிர் தான் கொடுக்கும். ஆனா அந்த கதிர்ல 100 கோதுமை மணியாவது இருக்கும். நான் கழுகுமலையிட்ட ஒரு சகோதரிட்ட விசாரிச்சேன். அந்த ஒரு மக்காச்சோளத்தை நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு கதிர் கொடுக்கும். அந்த கதிரில் எத்தனை மக்காச்சோள மணிகள் இருக்கும்னு கேட்டேன். அது சொல்லுது 100 இருக்கும்னு சொல்லுது. இங்கே யாராவது 100 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தியிருக்கிறீங்களா? நான் 100 ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் மனசுக்குள்ளே சொல்கிறத நான் கேட்குறேன். என் ஆத்மாவே இன்னும் ஆதாயப்படுத்த முடியாமல் கிடக்கேன் பாஸ்டர். இப்படியே போயிடவா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், கோதுமை மணியாக மாறுங்க, பலன் கொடுங்க. கோதுமை மணியா மாறுங்க, பலன் கொடுங்க. எல்லா ஊர்களையும் நீங்க இருக்கிற இடத்துல கோதுமை மணினா பலன் கொடுப்பீர்கள், பலன் கொடுப்பீர்கள். சின்ன பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள நடத்துவீங்க, வாலிபர்களை ஆண்டவருக்குள்ள நடத்துவீங்க, மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்துவீங்க. அதுக்கு பேர் தான் கோதுமை மணி. ஆனா அது அர்ப்பணிச்சதா இருக்கும். அதாவது அதனுடைய சுயநலம், அதனுடைய மாமிச தன்மையெல்லாம் செத்து இருக்கும்.
திருச்சண்டை போட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வராமல் இருப்பதற்கு காரணம், அதற்கு தடையாக பயன்படுத்தப்படுகிறவர்கள் யாருன்னா விசுவாசிகள் தான். சர்ச்சில் இன்னைக்கு நல்ல பக்தியா ஜெபம் பண்றாங்க, இதே மாதிரி வீட்டில் இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில், வீட்டை சுற்றில இருக்கிற மக்களிடத்துல இருக்கிறாங்களா? குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்களா? இங்க நல்ல பவரா ஜெபம் பண்ணிட்டு போய் அங்க கணவர் கூட சண்டை போடுறீங்க, வாடா போடான்னு பேசுறீங்க. இங்க நல்ல பவரா ஜெபம் பண்ணிட்டு போய் அங்க போய் மனைவியை போட்டு அடிக்கிறீங்க. ரோட்ல போற வரவெல்லாம் பார்க்க எவன் சர்ச்சுக்கு வருவான்? நீ செத்தாதான் மகளை நீ பலன் கொடுப்ப. நான் சொல்றது புரியுதா? நீ முதல் சாகும், உன் சுயம் சாகட்டும், மாமிசம் சாகட்டும். உன்னை ஒரு கணத்தில் அடிச்சா மறுகணத்தை நீ திருப்பி காட்டுற மகளா இருந்தேன்னா ஊரையே ரட்சிப்பு கூட கொண்டு வந்துடுவேய. ஆனா பொசுக்கு 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 பொசுக்குன்னு கோவம் வருது. யார்கிட்ட கோவப்படுறோம், எதுக்கு கோவப்படுறோம்னு தெரியாம கோவப்படுறீங்களே. நீங்க சர்ச்சுக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க இயேசுவை சுமக்கிறீங்க, அதெல்லாம் மனசுல வைக்கணும்ல. சர்ச்சு விசுவாசிகளுக்குள்ள சண்டை போடுறீங்களே, பொறாமப்படுறீங்களே. உங்களுக்குள்ளே உலகத்து மனுஷர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் இருக்குது, கள்ளம் கபடம் இருக்கிறது. மாமியாரை நேசிக்கிறது கிடையாது, மருமகளை நேசிக்கிறது கிடையாது, நாத்தனாரை நேசிக்கிறது கிடையாது, மதினியை நேசிக்கிறது கிடையாது. உலகத்து மக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருந்தீங்கன்னா எவன் ரசிக்கப்படுவான்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள்லாம் இங்கே இருக்கிற மாதிரி ஸ்கூலில் இருக்கீங்களா? இங்கே இருக்கிற மாதிரி காலேஜில் இருக்கீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்களா. இங்கெல்லாம் பயங்கர முக்காடு. 7 மணி ஜெபம் வரட்டும், ஐயோ அக்கினி இறங்கும். ஆனால் திங்கக்கிழமை காலேஜ் அப்படியே வேற மாதிரி, நடைய வேற. ரோட்டில் போகும்போது அல்லேலூயா. எங்குனாலும் ஒரே மாதிரி இருந்தேன்னா உன் காலேஜ் ப்ரொஃபஸர் கூட ரசிக்கப்பட்டு சபைக்கு வருவார். உன் காலேஜ் பிரின்சிபால் கூட சர்ச்சுக்கு வருவார். ஆமாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. சீரியா தேசத்து படைத்தலைவன் அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது, அவனுடைய ரட்சிப்புக்கு காரணமாக அமைஞ்சது யார் தெரியுமா? ஒரு பெரிய பொம்பளை கிடையாதுங்க. இந்த மாதிரி பிள்ளைகள், இஸ்ரவேல் தேசத்து பிள்ளை அவர் வீட்டில் வேலை செய்யும் பொழுது மனைவியினிடத்தில் சொல்லி, நாகமானுடைய மனைவியிடத்தில் சொல்லி, மனைவி அவரிடத்தில் சொல்லி ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டா. ஒரு சின்ன பிள்ளைங்க, ஒரு சின்ன பிள்ளையவே தேவன் அப்படி பயன்படுத்த முடிந்ததென்றால் உங்களை எல்லாம் பயன்படுத்த முடியாதா? நீ அர்ப்பணிச்சு பாரு. நீ உன் மாமிசத்துக்கு இடம் கொடுக்காம உன் சுயத்தை அடக்கம் செய்து கோதுமை மணியை போல நீ செத்து பாரு. நீ 100 பெருகுவாய். நீ பலன் கொடுக்கிற மகனாய் மாறுவாய். நீ பலன் கொடுக்கிற மகளாய் மாறுவாய். ஆவியானவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு. பலன் கொடு. உன் ஊரை ரட்சிப்புக்குள்ள நடத்து. உங்க ஊரெல்லாம் எப்படி நிலையில இருக்குது? உள்ள ஆத்ம பாரம் இருக்குது, வெகு விரைவில் இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு பயங்கரமான ஒரு எழுப்புதல். கர்த்தரை தெய்வம் என்று சொல்லப்படுகிற நாட்களை தேவன் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பலன் கொடுங்க. பலன் கொடுக்காது, அப்படியே தான் இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் கோதுமை மணி நிலத்தில் போட்ட உடனே, அதில் தண்ணி ஊற்ற உடனே அது தன்னால் செத்து அப்படியே ஒரு பயிராக உருவாகி நிறைய கோதுமைகளை பலன் கொடுக்கும். கோதுமைக்கு அழிவு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அந்த கோதுமை பலன் கொடுக்கறதுனால அதை அழிக்கவே முடியாது. ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்களும் பலன் கொடுங்க. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆத்ம ஆதாயப்படுத்துங்க, சுவிசேஷம் அறிவிங்க, ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. ஆண்டவர் பலன் கொடுப்பா. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அதே போல சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்பார். கோதுமை மணியாய் மாறுவோம். சீசர்களை போல மாறுவோம். அப்போஸ்தலர்களை போல மாறுவோம். நல்ல 2 கைகளை தொட்டு ஆவில நிறைஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்.
இவ்வளவுதானே அவங்க கை தட்டு. பின்னாடி இருக்கிறவங்க கர்த்தர் இப்பொழுதே இறங்குறார் பாருங்களேன். நீ கோதுமை மணிதான், நீ கோதுமை மணிதான், நீ கோதுமை மணிதான். உன்னை கொண்டு தேசத்தை அசைப்ப. எஸ்தர் ஒரு கோதுமை மணி போல நீ ஒரு கோதுமை மணிதான். உன் குடும்பத்தை ரட்சிப்ப, உன் பிள்ளைகளை ரட்சிப்ப, உன் மாம்பிசத்தை அடக்கம் பண்ணு, உன் சுயநலத்தை அடக்கம் பண்ணு. பலன் கொடு, பலன் கொடு. அப்படி முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நாம் பதராயிருந்து என் வாழ்க்கையை நான் பாழாக்கிட கூடாதப்பா, என் நேரத்தை நான் பாழாக்கிட கூடாதப்பா. என்னை கோதுமை மணியாக்கும் இயேசுவே. உங்க வலது கரத்தை உயர்த்தி, நான் வந்து சர்ச்சுக்கு வந்து பல வருஷம் ஆகுது ஏசப்பா, இன்னும் ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்த முடியல ஐயா. ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்த முடியல ஐயா. ஜெபமனுங்களே, வாலிபர்கள் உங்க கைகளை உயர்த்தி, கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினம் பலன் கொடு. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினம் பலன் கொடு. யாவி ஆத்மா எல்லாம் என் இயேசுவுக்கே, எல்லாம் என் இயேசுவுக்கே. நன்றி இயேசுவா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, ரத்த கோட்டைகளை மறைங்கப்பா. இந்த வாரம் முழுதும் கூட இருக்க மாலை ஜெபத்தை பொறுப்படுத்திக்கணும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க.